வணக்கம் டாக்டர்மா. வணக்கம்மா. உங்களுக்காக பத்திரிகைக்காரங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இதோ சந்திக்கிறேன். வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர் அம்மா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஆமா, நீங்க எதுக்காக என்ன சந்திக்க வந்தீங்க? டாக்டர் லட்சுமி, நீங்க 25 வருஷமா இலவசமா கண் சிகிச்சை செய்துட்டு வர்றீங்க. அதுக்காக சர்க்கார் உங்களுக்கு விருது கொடுத்து பாராட்டி இருக்கு. அதனால உங்க வாழ்க்கை சரித்திரத்தை எங்க பத்திரிகையில வெளியிட ஆசைப்படுறோம். அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கலாம், ஆனா நீங்க கண் கொடுத்து தெய்வம். உங்க உயர்ந்த உள்ளத்தையும் தியாக மனப்பான்மையும் புரிஞ்சுக்கிட்ட மக்கள்லாம் உங்க சொந்த வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அது மட்டும் போதும். உங்க இஷ்டம். உங்க வாழ்க்கை எப்படி எங்க ஆரம்பிச்சது? சொல்ல போனா என் வாழ்க்கை ஒரு முச்சந்தில ஆரம்பிச்சது.
உனக்கு தெரியாதா தம்பி? வந்தவங்க பூரா கலாதேவியோட நேர் வாரிசுங்க. வந்தாங்க, பார்த்தாங்க, ரசிச்சாங்க, போயிட்டானுங்க. தட்டி பறிச்சியே 10 காசு. அதுக்கு ஒரு சிங்கிள் டீ கூட வாங்க முடியாதுக்கா. ஏன்கா எத்தனை நாளுக்கு தான் இப்படி பட்டினியா கிடக்குறது? என்னக்கா பேசாம இருக்கிற? யோசிக்கிறேன்டா. ஏமாத்துற இந்த உலகத்தை நாமும் ஏமாத்தித்தான் பிழைக்கணும். வழி கிடைச்சிருச்சு. பாருடா கண்ணா, சீக்கிரமே நமக்கும் நல்ல காலம் பிறக்கத்தான் போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஐயாவுக்கு நல்ல காலம் பிறக்குது, ஐயாவுக்கு நல்ல காலம் பிறக்குது. நிறுத்தியா? கம்பத்துல சாஞ்சு 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு கிராக்கிய கூட காணா. ஐயாவை தேடி ஒரு சீமா வர போறான், ஒரு சீமா வர போறான். மைனர் மணி வச்சுட்டு வரான், மைனர் மணி வச்சுட்டு வரான். ஐ மாப்பிளையா, என்ன தர போட்டு வந்திருக்கீங்க? இது ராயல் ஃபேஸ், நோட்டட் ஃபிகர். இந்த மாதிரி விஷயங்கள்ல அடிபட வேண்டாமே என்றுதான். ஆமா, ஏதாவது இருக்கா? கவலைப்படாதீங்க, உங்களை 8 ஆபீஸுக்கா கூட்டிட்டு போறேன். நம்பலாமா? நம்பலாம். எங்க இடம்? அங்க இறங்கி வாங்க மாப்பிள. நினைத்து பார்த்த சின்ன இடம். டாடி இந்தா. சரக்கு எப்படி? லட்டு, லேபி, ஜாங்கிரி. இத தவிர நம்ம கிட்ட சரக்கே இல்ல மாப்பிள. மாமாவா மஜாக்கா? இன்ஸ்பெக்டர் முக்கியமா ஒரு வேலையை அனுப்பி விட்டாருங்க. இன்ஸ்பெக்டர் கேட்டா என்ன பதில் சொல்ற? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முக்கியமா ஒரு வேலையை அனுப்பி விட்டாரு சொல்றேன். உனக்கே தெரியாத மாமா. பாப்பா வா வா வா. வாங்க 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 உட்காருங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இவன் என் ஃப்ரெண்ட், பெர்மனன்ட் கிராக்கி. என் பேரு சிட்டிங்க. இந்த சிட்டியிலே இதை விட குவாலிட்டியான இடம் வேற இல்லைன்னு சொல்லி இங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். பேசிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்குதுங்களே. வந்து நில்லுங்காடி. பாத்துக்க, பிடிச்சத கூப்பிட்டுக்க. அந்த பக்கம் 3 தள்ளி, இந்த பக்கம் 3 தள்ளி, நடுவுல கனகாம்பரம் வச்சுக்கிட்டு ரெட்டை ஜடை போட்டு இருக்குது பொண்ணு. தம்பி ரொம்ப அனுபவசாலிதான் போல இருக்கு. கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. புதுசு எப்ப 25. அதை கையே கொடுத்துருங்க. கொடுத்துங்க தம்பி. கொண்டு வா. நீங்களா போங்கடியம்மா. என்ன கருப்பு, இன்னைக்கு ஒரு கிராக்கி தானா? கட்டுப்படி ஆகாது. கவலைப்படாத, முத என்ன கவுனி. எவ்வளவு பணம் வச்சிருக்க? இந்த 25 ரூபாய் கரெக்டா இருக்குது. வாயே. உங்க பேரு? சிட்டி. வாயே. என்ன ஊரு? இதே ஊர் தான். வாயே. கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த மாதிரி கல்யாணம் தான் எனக்கு அடிக்கடி நடக்கும். வாயே. வராமலையா போயிட போறேன்? ராத்திரி பூராவும் நம்ம ராஜ்யம் தான். உனக்கு சிரிப்பு, எனக்கு அழ வருது. இந்த மாதிரி தங்க சிலைய இதுவரைக்கும் கட்டி தழுவலையேன்ற ஏக்கம், இப்படிப்பட்ட புத்தம் புதுக்கடியை புசிக்கலையேன்ற கவலைதான். வாயே. பால் சாப்பிடுறீங்களா? பாலா? பட் ஒன் டவுட், அதுல ஒரு சந்தேகம். அது தென்னை மரத்து பாலா, பனமரத்து பாலா? இது மரத்து பால் இல்ல, மாட்டுப்பால். நீ எந்த பால் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். வாயே. கொஞ்சம் சரி. பால்ல என்ன கலக்க? ஒண்ணு இல்லைங்க, சக்கரைங்க. இனிக்கணுமே, இந்த குடிங்க. அப்படியா? நல்லா கலக்கிட்டியா? ஓ, கலக்கிட்டேன். எனக்கு எச்சில் பால் குடிச்சுதான் பழக்கம். அதனால நீ முன்னால குடி, நான் அதுக்கப்புறமா குடிக்கிறேன். வேண்டாங்க, எனக்கு பால் குடிச்சே பழக்கம் இல்லைங்க. பால் குடிச்சே பழக்கம் இல்லையா? கருப்பையா, ஏயா நேரங்காலம் தெரியாம கூப்பிட்டு இருக்க? குடிடா இந்த பால. பாலா குடு. தூக்கம் வர மாதிரி இருக்கு. கீழே விழுந்துட்டான். அப்பா, பால்ல விஷம் கலந்து இருக்கிற, என்ன கொலை செய்ய சதி திட்டம் போட்டிருக்கிற. போலீஸ், போலீஸ்,
போலீஸ் வந்தாங்க. அது விஷம் இல்லைங்க. வேற என்ன? வந்துங்க, அது தூக்க மருந்துங்க. துயில் உரிய வந்த என்ன தூங்க வைக்க வேண்டிய காரணம்? வந்துங்க, நான் உண்மையை சொல்லிடுறேங்க. இது வரைக்கும் நான் கெட்ட